ஸ்ரீராம் வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதா ஞானபி வந்தனீய ஆனந்த சுகதாஹார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் ஷததானுஷக்தா சேஷகாயே பிரசுதானசேஷான் ஔத்சூக்யமோக ரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. ஏகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் முகம் உடலை கட்ட வழக்கங்களை உண்டாக்கிய கொண்டிருக்கின்றன. வெறுப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என பாடல் சொல்லுன்ட்டு ஒரு பாட்டு. தீனதயாபரணி வணக்கம், தீனதயாபரணி சின்மயனே சிவனே என்னும் உரைபவனே, தீனதயாபரணி வணக்கம். சித்த வேத குருவே அருள் ஒளி பெரு முக்தி மோட்ச குருவே, சித்த வேத குருவே அருள் ஒளி பெரும் முக்தி மோட்ச குருவே, தீனதயாபரணி வணக்கம். ஞானத்திற்கெல்லாம் அன்பு நாயகமே, ஞானத்திற்கெல்லாம் அன்பு நாயகமே, நின் பண்பு மௌனமே உன்பரம்பு, முடிவுரை நினதருள் அது கொடு கடிமலர் மது கொடி எனதொடு, முடிவுரை நினதருள் அது கொடு கடிமலர் மது கொடி எனதொடு, தீனதயாபரணி வணக்கம். கரும்பினில் மதுரமும் கனியினில் ரசமும் கலப்பில்லா பாலில் வெண்ணையை போலே, இரும்பினில் கரும்பினில் மதுரமும் கனியினில் ரசமும் கலப்பில்லா பாலில் வெண்ணையை போலே, இரும்பினில் நீரென இருந்திடும் நீ, தீனதயாபரணி வணக்கம். இன்ப ஞானி அவர் தன்னிலை காணவே துன்ப கேணியதை தோன்றிதை வேணவே, இன்ப ஞானி அவர் தன்னிலை காணவே துன்ப கேணியதை தன்னிலை வேணவே, இடரிலாடு அஞ்ஞானிகள் வாழ்வில் பல வளரும் உன் அறிவிலே பல, இடரிலாடு அஞ்ஞானிகள் வாழ்வு பலவர் உன் அறிவினிலே, இறைவனே சிவானந்த பதமலர் சாரங்க பாணியின் வரையுரை. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேற்று பிரம்மாவுடைய உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த பிரம்மா இந்த உலகத்தை நம்மள இருந்துதான் உண்டாக்குறாரு ஒரு முட்டை வடிவத்துல அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம அவன் தான் பிரம்மா, அப்ப நான் அப்படின்றதுதான் பிரம்மா, நான் என்ற அகங்காரம் பிரம்மா, நானே தான் பிரம்மா அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாத இந்த பிரம்மா 4 முகங்களோட இருக்கின்ற அந்த அறிவை வச்சுதான், மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதுகளை வச்சுதான்
சிருஷ்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்ப இப்ப நான் தான் பிரம்மா அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல சரஸ்வதிக்கு பிரம்மாவுக்கு சரஸ்வதி தாய்ன்னு சொல்றாங்க, தங்கைன்னு சொல்றாங்க, மனைவின்னு சொல்றாங்க, மகள்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சரஸ்வதிக்கு பிரம்மாவுக்கு எப்படி இந்த சரஸ்வதி இந்த 4 வழியில உறவுகளா சொல்றாங்க? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப சரஸ்வதி பிரம்மாவுக்கு மகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப பிரம்மா ஏற்கனவே ஒரு திருமணம் பண்ணிருக்கணும். திருமணம் பண்ணி அதுல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கணும். அந்த பெண் குழந்தைக்கு சரஸ்வதின்னு பேர் வச்சிருக்கணும். சோ அந்த பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணிருக்கணும். அப்பதான் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். ஆனா இப்ப இந்த மாதிரி வேத சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரி அவர் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா சொல்லல. அதே மாதிரி அந்த பிரம்மா என்ன பண்றாரு, ஒரு பெண் பெண் மீது மோகம் கொண்டு அந்த பெண்ணோட சம்யோகத்தால அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்து அந்த பெண்ணுக்கு சரஸ்வதின்னு பேர் வச்சு சோ அந்த பெண்ணை மகளை இவர் திருமணம் பண்ணதா இந்த வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்ப ஒரு ஸ்திரீ ஆன ஒரு பெண்ணை ஒரு தாயாகவும் தங்கையாகவும் மகளாகவும் மனைவியாகவும் இந்த வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுதுன்னா அது காரண காரியம் இல்லாம சொல்லப்பட்டிருக்காது இல்லைங்களா? அப்ப இந்த வேத சாஸ்திரங்களை யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தா அனுபவஸ்தர்கள். அனுபவஸ்தர்கள்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தா மகான்கள், ஞானிகள், ரிஷீஸ்வரர்கள். இவங்களோட ஜீவனை அந்த சிரசுல இருக்க அந்த மத்தகத்துல கொண்டு போய் வச்சு சோ அந்த மத்தகத்துல இருந்து படிச்சு அந்த அறிவை தான் இந்த காரணத்துக்காக இவங்க தங்கையாகவும், இந்த காரணத்துக்காக இவங்க மகளாகவும், இந்த காரணத்துக்கு மனைவியாகவும் தாயாகவும் வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுபவிச்சு அந்த நிலைகளை 4 நிலைகளையும் உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் அத இந்த வேத சாஸ்திர நூல்களா நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த வகையில அவங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா இதெல்லாம் உண்மையாகதான் இருக்கும். ஆனா நாம அதை பத்தின எந்த ஒரு நாலேஜும் இல்லாததால அதை நாம தப்பிதமா தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அப்ப இந்த நிலைமைகள் நமக்கு எப்ப புரியும் அப்படின்னு பார்த்தா இப்ப அவங்க அந்த மத்தகத்தை போய் படிச்சு தெரிஞ்சு அனுபவப்பட்டாங்க இல்லையா? அப்ப அந்த நிலைக்கு நாம போகும்போதுதான் நமக்கும் அது ஏன் இது எந்த காரணத்துக்காக இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்றது நமக்கும் அனுபவப்படும். அப்படி பார்த்தா இந்த அகங்காரம் ஆகிய இந்த ஜடத்துக்கு தான் பிரம்மான்னு சொல்லப்படுது. அப்ப சரஸ்வதி யாரு அப்படின்னு பார்த்தா இந்த நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு அததான் சரஸ்வதின்னு சொல்றாங்க. இந்த சரஸ்வதிக்கு நிறைய பேர் இருக்கு. அதுல வாக்கு அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான பேரு. அந்த வாக்குன்றது நம்ம பஞ்சேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சேந்திரியங்கள்ல ஒன்னா வருது. அந்த வாக்குக்கு இன்னொரு பேர் சரஸ்வதினும் சொல்லப்படுது. அப்ப இந்த வாக்கு அப்படின்றது இந்த நாக்கை தான் சொல்றாங்க வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இந்திரியத்திற்கு நாவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க சரஸ்வதி யாரு அப்படின்னு பார்த்தா அந்த நாக்குக்கு தான் சரஸ்வதி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ப பிரம்மாவுக்கு சரஸ்வதி மகள்னு சொன்னா பிரம்மா யாருங்க? நாம பார்க்கக்கூடிய இந்த ஜடத்தை தான் அகங்காரம் ஆன பிரம்மா அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். சோ இந்த ஜடம் ஃபர்ஸ்ட் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் அதுலதான் அந்த நாக்கு உள்ள இருக்கு. ஜடம் இருந்தாதான் நாக்கு இருக்கும் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஜடம் உண்டாயிடுச்சு. சோ அந்த ஜடத்துல இருந்து அந்த நாவு உண்டாயிருக்கிறதால அந்த ஜடம் தான் பிரம்மா அப்படின்னா அதுல இருந்து அந்த நாக்கு உண்டானதால அந்த பிரம்மாவுக்கு நாவு மகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஜடம் இல்லாட்டனா நாக்கு உண்டாகாது இல்லையா? சோ அதனால அப்ப பிரம்மாவுக்கு இந்த நாக்கு என்ன ஆகுது, சந்தானம் மகள் ஆகுது. அதனாலதான் பிரம்மாவிற்கு மகள் சரஸ்வதி என்று சொல்லப்படுகிறது. இந்த நாக்குக்கு தான் வாக்குன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. அந்த சரஸ்வதிக்கு தான் வாக்குன்றது இன்னொரு பேரு. அந்த வாக்கதான் நாக்கு நாவுன்னு சொன்னோம் இல்லையா? அதனால இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஜடம் இருக்கு. அந்த ஜடத்துல இருந்து இந்த நாவு உண்டாகிறதால அந்த பிரம்மாவுக்கு சரஸ்வதி மகள்னு சொல்லப்படுறது காரணம். சரி, இப்ப இந்த இடத்துல சிஷ்யனுக்கு ஒரு பெரிய டவுட். இந்த நாக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது பிரம்மாவுக்கு மகள்னு சொல்றோம். அப்ப
இந்த நாக்கு ஸ்திரீயா இல்ல புருஷனா, அதாவது ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட். சரி, அதையும் கிளாரிஃபை பண்ணிடலாம். இப்போ ஸ்திரீனா யாரு? சக்தி. சக்தி இல்லைன்னா என்ன? இந்த உலகமே கிடையாது. அப்ப அந்த சக்தியாகும் சப்தம். இந்த இடத்துல சக்தி தான் சப்தம், ஸ்திரீ தான் சக்தி, சக்தி தான் சப்தம். அப்போது சப்தமும் ஓசையும் சக்தியும் மூணுமே ஒண்ணுதான். இதெல்லாம் தனித்தனி கிடையாது. அப்ப சப்தமும் சக்தியும் ஓசை இது மூணுமே ஒன்னே ஒன்னதான் குறிக்குது. அப்ப சக்தி இல்லாட்டா பேச்சும் கிடையாது, மூச்சும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சக்தின்றது மனம் அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? அப்ப இப்ப இந்த இடத்துல சக்தின்றது சரஸ்வதி, பேச்சு, அந்த சப்தம், சப்தம் தான் சக்தின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த சப்தம் இல்லைன்னா பேச்சு கிடையாது. ஒரு சத்தத்தை சவுண்ட் பேஸ் உண்டாக்க முடியாது. மூச்சு அப்படின்னு சொல்றது நம்ம சுவாசம். இது மனமாகின்ற அந்த சக்தி இல்லாட்டா இந்த மூச்சு உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கும், வெளியில போகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்குதான் அந்த சமீரணன் சொல்லி சொல்லப்படுது. அது எப்படின்னு பார்த்தா, சக்தி வாயு ரூபமாய் வெளியில் சலிக்காமல் தன் உள் வழியாகவே மேலும் கீழும் கதாகதம், அதாவது நடனம் செய்கின்ற அந்த நிலைக்கு தான் சமீரணன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன்னுடைய சக்தியா சப்தம் ஓசை தன்னில் தானே அடங்கி தான் மட்டுமே இருக்கின்ற அந்த நிலைக்கு தான் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு சாண்டோ ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைல்வான் இருக்காரு. அந்த பைல்வான் அவர் கைய சாதாரணமா ஒரு 10 பேர் சேர்ந்தா கூட அவர் கையை மடக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங், அவர் ஒரு பலசாலி பைல்வானா இருக்கிறாரு. ஆனா அவர் தூங்கிட்டு இருக்கக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு 4-5 வயசு குழந்தை போய் அழகா அவர் கையை தூக்கி நகர்த்தி வச்சுட்டு வந்துருது. சோ இது எதனால அப்படின்னு பார்த்தா, அவரு முழிச்சிட்டு இருக்கும் போது தன்னோட சக்தி வெளியில வியாபிச்சு இருக்குது. அதனால அவரு பலமா தெரிகிறாரு. அதனால அவரோட கைய மடக்க முடியல. ஆனா அவரு தூங்கும் போது அவரோட அந்த சக்தி என்னது உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அவரோட பலத்தை அந்த இடத்துல காட்ட முடியல. சோ அதனால அந்த குழந்தை ஈஸியா அவரோட கைய மடக்கி வச்சுட்டு போகுது. சோ சப்தம் இல்லாட்டா இந்த காணுகின்ற யாதொரு நிலைமைகளையும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியாது. அந்த சப்தம் என்னவாகின்றதுன்னா சக்தியா இருக்குது. சப்தம் சக்தியாக இருக்கின்றது. அதனாலதான் இந்த ஸ்திரீன்னு சொல்றாங்க இல்லையா, பிரம்மாவுக்கு அந்த நாக்கு, அந்த சப்தம்ன்றது ஸ்திரீ தான், சக்தி அப்படின்றது ஸ்ரீ தான். அப்ப சப்த சொரூபமா இருக்கிறதும் அந்த ஸ்ரீ தான். அதனால இந்த நாக்கு ஸ்திரீ தான், ஆண் கிடையாது, பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இந்த நாக்குக்கு சரஸ்வதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாக்கு பிரம்மாவா இருக்க அந்த ஜடத்துலதான் உற்பத்தி ஆகிறதால இந்த நாக்கு பிரம்மாவிற்கு மகள்னு சொல்ல காரணம் அதுதான். அப்ப இந்த மனைவின்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, பிரம்மாவுக்கு மனைவி. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, இந்த பிரம்மா என்ன பண்றாரு, இப்ப நாமெல்லாம் நம்ம குழந்தைங்களை வேலை வாங்குவோம் இல்லையா, நாம என்ன வேலை வாங்குவோம், கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வா, இந்த வீட்டை கிளீன் பண்ணு, ஸோ இந்த மாதிரி வேலை வாங்குவோம். பிரம்மாவுக்கு யாரு மகள்? நாக்கு தான் மகள். அந்த நாக்கு அவர் என்ன வேலை வாங்க முடியும்? சப்தத்தை தான் உண்டாக்க முடியும் இல்லையா? சோ அப்ப அந்த சத்தத்தை உண்டாக்கணும் அப்படின்னா அவரு அவரோட மகள் இருக்கியா அவங்கள புணர்ச்சி செய்துதான் அந்த சப்தமாகிய வேலையை செய்ய வைக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தா, இப்ப ஒருத்தர் தூங்கும் பொழுது என்ன ஆகுது, அவருக்கு எதுவுமே தெரியறது இல்லை, எந்த ஒரு சத்தமும் கேட்கறது கிடையாது. அந்த நான் என்ற அகங்காரம் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அதனால எதையுமே பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ அறிய முடியல. ஆனா அவர் கண் முழிச்சாருன்னா அப்ப நான் என்ற அந்த நிலைமை வெளியில வர்றதால இந்த உலகத்தை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அறியறதுக்கும் முடியுது. இப்ப அந்த அகங்காரமா இருக்கின்ற பிரம்மா
தன்னிலிருந்து உண்டாகிய தன்னுடைய மகளாய் இருக்கின்ற அந்த நாவை புணர்ச்சி செய்து சப்தம் உண்டாக்கி பேச்சாய் இருக்கின்ற வேலையை உபயோகிக்கிறார். அதாவது இந்த கண்ணு முழிச்ச உடனேதான் நமக்கு இங்க எல்லா நிலைமையும் தெரியுது இல்லையா? அப்ப அந்த பிரம்மா அகங்காரமா இருக்கிறாரு இல்லையா, அவரு அந்த பேசாம அமைதியா இருக்க முடியும். தூங்கினா இப்ப சத்தத்தை உண்டாக்க முடியாது, அமைதியா தான் இருக்கும் இல்லையா? அந்த நாக்கு தானாவே ஒரு சத்தத்தை உண்டாக்காது. அப்ப அது உண்டாக்கணும் அப்படின்னா இந்த நான் என்ற அகங்காரம் வேணும். அகங்காரம் இருந்தாதான் எதையாவது உண்டாக்குறதுக்கு முடியும் இல்லையா? அப்ப அந்த சத்தத்தை உண்டாக்கணும் அப்படின்னா அந்த அகங்காரம் வரணும். அகங்காரம் வந்து அந்த நாவோட தொடர்பு கொள்ளணும், அதாவது புணர்ச்சி செய்யணும். புணர்ச்சி செஞ்சாதான் அந்த சத்தத்தை உருவாக்க முடியும். இதனாலதான் பிரம்மாவுக்கு சரஸ்வதி வந்து சம்சாரம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல புணர்ச்சி செய்யறான், சம்யோகம் நடக்குது. சோ அதனாலதான் அந்த நாக்கை வந்து மேலும் கீழும் தட்டி அசைச்சு அந்த வேலையை அவர் வாங்குறதால பிரம்மா சரஸ்வதி வந்து பிரம்மாவுக்கு மனைவியா இருக்கிறாங்க. அப்ப நான் என்ற அகங்காரம் உண்டாகும் போது தன்னுடைய மகளாகிய நாவுடன் சேருகிறது. அந்த சேர்க்கையே சம்யோகம். இதனாலதான் பிரம்மாவுக்கு சரஸ்வதி மனைவின்னு சொல்றதுக்கு காரணம். சரி, இப்ப மகள் யாருன்னு பார்த்தாச்சு, மனைவி யாருன்னு பார்த்தாச்சு. இப்ப மகள் எப்படி பார்த்தோம்னா அந்த ஜடத்துல இருந்துதான் அந்த நாவு உண்டாகிறதால அந்த ஜடம் பிரம்மா, அந்த பிரம்மாவில இருந்து அது உண்டாகிறதால மகள்னு பார்த்தோம். இப்ப அந்த மகளை கூட அந்த பிரம்மா சம்யோகத்துல ஈடுபட்டு புணர்ச்சி செய்து அந்த சத்தத்தை மேலும் கீழும் தட்டி உண்டாக்குறதால ஒரு மனைவின்னு பார்த்துட்டோம். சரி, இப்ப தாயின்னு ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா, அதை எப்படி பாக்குறது? தாய் என்ன சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இப்ப நாம தூங்கிட்டு இருக்கோம், நமக்கு சப்தம் கேட்கறதற்கோ சத்தம் உண்டாக்குவதற்கோ முடியாது. ஏன்னா தூங்குறோம், நம்மளோட சக்தி உள்ளுக்குள்ள அடங்கி இருக்குது. எப்போது நமக்கு சப்தம் தட்டுகின்றதோ அப்பொழுது நமக்கு தூக்கம் என்ன ஆகுது, முழிச்சுடுறோம், தெளிஞ்சு போயிடுது. அப்ப தூக்கம் தெளியறப்ப நமக்கு நான் என்ற நிலைமை உண்டாகிறது. அப்ப இந்த இடத்துல சப்தம் தான் நம்ம ஆக்சுவலா சரஸ்வதின்னு பார்த்திருக்கோம். இப்ப இந்த இடத்துல நம்ம தூக்கம் தெளியணும்னா, தூக்கம் தெளியணும்னாலே என்ன பண்ணணும், ஒரு சத்தம் அங்க கேட்கணும். கேட்டாதான் நமக்கு எழுந்திருக்க முடியும். அப்ப அந்த சப்தம் கேட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்துதான் அந்த நான் என்ற நிலைமை வந்து உண்டாகுது. அப்ப நான் என்கின்ற நிலைமையில இருந்துதான், சப்தத்தில இருந்துதான் இந்த நான் என்ற நிலைமை உண்டாகுது. அதனால சரஸ்வதி பிரம்மாவுக்கு தாய் என்று சொல்ல காரணம். அதனாலதான் சொல்றாங்க, இப்ப சப்தம் முதல்ல உண்டாயிடுச்சு, அந்த சப்தம் உண்டானதால அதுல இருந்து அந்த நான் என்ற நிலைமை உண்டானதால சோ அந்த பிரம்மாக்கு வந்து சரஸ்வதி தாய் அப்படின்ற அந்த நிலையில இருக்காங்க. சரி, இப்ப தங்கை தங்கை எந்த மாதிரி வராங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம ஒரு சப்தம் வந்துச்சு, சப்தத்துல இருந்து நான் என்ற நிலைமை உண்டாச்சு இல்லையா? இப்ப இந்த நான் என்ற நிலைமை உண்டானதுக்கு அப்புறம்தான் இப்ப நாம ஏதாவது ஒரு சத்தத்தை உருவாக்க முடியும். இப்ப தூங்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, அந்த சப்தம் தான் தாய். இப்ப அந்த தாயில இருந்துதான் இந்த நான் என்ற நிலைமை உண்டாச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த நான் என்ற நிலைமை உண்டானதுக்கு அப்புறம் தான் நாம ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ண முடியும். ஒரு சவுண்டை கேட்கறதுக்கோ இல்ல உற்பத்தி பண்றதுக்கோ எது பண்ணணும்னாலும் நான் என்ற நிலைமை உண்டானாதான் முடியும். அப்ப இந்த இடத்துல தாய் ஃபர்ஸ்ட் வராங்க, அதுக்கப்புறம் அந்த பிரம்மா நான் என்ற அகங்காரம் உருவாகுது. உருவானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம்தான் அந்த சப்தத்தையே கிரியேட் பண்ண முடியுது. அப்ப நான் என்ற நிலைமை முதல்லையும், ரெண்டாவது இந்த சத்தத்தை நாம உண்டு பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த பிரம்மாவிற்கு இந்த சரஸ்வதி, சப்தம்ன்றது சரஸ்வதி தானே, அது வந்து இந்த இடத்துல தங்கையா வருது. சோ இந்த மாதிரிதான் பிரம்மாவிற்கு சரஸ்வதி வந்து மனைவியாகவும் மகளாகவும் தாயாகவும் தங்கையாகவும் இந்த 4 நிலைமைகள்லையும் இப்படிதான் வராங்க. சோ இதுதான் வந்து அந்த பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் உண்டான இந்த உறவு முறைகளை இப்படிதான் சொல்றாங்க அனுபவஸ்தர்கள். அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி இந்த சரஸ்வதி அப்படின்ற இந்த டாபிக்கை இதோட நிறைவு செய்கிறோம். ஆத்ம நமஸ்காரம்.
அனைவருக்கும் நமஸ்காரம். சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் வேத சுருதியிலும் அள்ளிலும் மாசற்ற ஆகாயம் தன்னில் ஆய்ந்து விட்டோர் இல்லிலும் அன்பர் இடத்திலும் ஈசன் இருக்குமிடம் கல்லிலும் செம்பிலுமோ இருப்பான் எங்கள் கண்ணுதலே. இது ஒரு பட்டினத்தாரோட பாட்டு. இந்த நம்ம பேசுற தலைப்புக்கு ஏத்த மாதிரி இந்த பாட்டை செலக்ட் பண்ணேன். இதுல சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் வேத சுருதியிலும் சொல்லாக இருப்பவனும் சொல்லின் முடிவிலும், சொல்லின் முடிவு என்னது? அமைதி, மௌனம் இல்லையா? மௌனத்திலையும் வேத சுருதியில் வேத மந்திரத்திலையும் அள்ளிலும், அள்ளும் பகலும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அள்ளிலும் இருட்டிலையும் மாசற்ற ஆகாயத்திலையும் பிரம்மத்திலையும், அதாவது மாயையிலையும் பிரம்மா அந்த மேல இருக்கிறது பிரம்மம், கீழே இருக்கிறது மாயை நம்ம தெளிவா 2வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? அதை இங்க தெளிவுபடுத்துறாரு. அள்ளிலும் இருட்டிலையும் ஆகாயமாக, அதாவது நிறமற்ற ஆகாயத்திலையும் இருப்பவனும் இல்லிலும், இல் அப்படின்னா மனத்து உள்ளேயும், அன்பர் இடத்திலையும், அன்பர் அதாவது நம்ம பேசுற பழகுறவங்க பாக்குறவங்க எல்லா இடத்துலயும் ஈசன் இருக்கும் இடம், அங்க ஈசன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல கல்லிலும் செம்பிலுமோ இருப்பான் எங்கள் கண்ணுதலே. அப்படி இருக்கும்போது கல்லுல செம்பில மட்டும்தான் அவன் இருப்பானா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இப்ப இந்த சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் அப்படின்ற தொடக்கத்துல வர்றதால இந்த தலைப்புல நம்ம போன அத்தியாயத்துல போன டாபிக்ல பார்த்திருந்தோம். பிரம்மாவுக்கு 4 முகங்கள் அப்படின்னு பார்த்திருந்தோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த கரணம். இதன் மூலமா தான் பிரம்மா செயல்படுகிறார். ஆனா வேதத்திலையும் சரி மற்ற இடங்களையும் சரி பிரம்மாவிற்கு மனைவி இருக்கிறார்கள், மகள் இருக்கிறார், சகோதரி இருக்கிறாள், அதாவது தங்கை இருக்கிறார், அதாகும் சரஸ்வதி என்று சொல்றாங்களே, அது எப்படின்னு சொல்லி சிஷ்யர் கேக்குறாரு அப்பா கிட்ட. அப்போ அப்பா சொல்றாரு, ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி அதன் மூலியமா ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணாரா பிரம்மா, அந்த மாதிரி எங்கேயாவது எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி பார்த்தா இல்ல, அந்த மாதிரி எந்த இதுலயும் எழுதப்படலை. அது தவிர ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி தாயாகவும் தங்கையாகவும் மனைவியாகவும் வெளிமுகமா இருக்க முடியும்? மகளாகவும் இந்த 4 நிலைமைகளையும் ஒருத்தியே எப்படி இருக்க முடியும்? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ பிரம்மான்னா யாரு, சரஸ்வதினா யாருன்னு நமக்கு தெரியணும். இதுல பிரம்மா என்பது தேகம் அல்லாமல் இருக்கின்ற இந்த ஜடத்தை, இந்த ஜடத்துல தேகம் அல்லாமல், அதாவது உயிராகிய சிவன் அல்லாமல் இருக்கின்ற இடத்தை அதுதான் புடிச்சு வச்சுக்குது. அதுதான் பிரம்மா என்ன பண்ணுதுன்னா தேகம் என்று அபிமானித்து கொண்டிருக்கின்றது. அதுதான் 4வது அத்தியாயத்துல அப்பா சொல்லியிருப்பாரு, ஜடமாகும் பிரம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ சரஸ்வதினா யாரு? சரஸ்வதி அப்படின்னா நாவ், நம்மளோட நாவுன்னு அர்த்தம். அவங்களுக்கு நிறைய பெயர் இருக்கு. பிராமி, வாரதி, கீர், வாக்கு, வாணி, வியாகாரா, உத்திரி, வாசிதம், வசனம், வசக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு. இது எல்லாமே சரஸ்வதி தான் குறிக்கும். அப்ப அந்த சரஸ்வதின்றது நம்ம சொன்ன மாதிரி அது நாவு. பஞ்ச இந்திரியத்துல ஒன்றான நாவைத்தான், அதாவது வாக்கத்தான் சரஸ்வதின்னு சொல்றோம். அப்போ ஜடம் பிரம்மா, ஜடம் தான் முதல்ல உண்டாயிற்று, அதுக்கப்புறம் தான் நான் உண்டானது இல்லையா? அதனால் பிரம்மா இல்லை அப்படின்னா நாவுக்கு அங்க வேலையே கிடையாது. அப்போ அதைத்தான் மகள் என்று நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ மகள் என்று சொல்வது சிஷ்யருக்கு இன்னொரு டவுட் வருது. மகள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் ஆணா இல்ல பெண்ணா, ஸ்திரீயா இல்லைன்னா புருஷனா? இது ரொம்ப பெரிய டவுட்டு. அப்போ ஸ்ரீ என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்கிறாரு. ஸ்ரீ என்றால் நமக்கு தெரியும், அது சக்தியின் ரூபம் இல்லையா? அது சக்தி ஆகின்றது. சக்தி இல்லை என்றால் உலகம் இல்லை. சக்தி இல்லை என்றால் உலகம் இல்லை, அதாவது மாயை இல்லை என்றால் உலகம் இல்லை. அந்த சக்தியே சப்தம், அதாவது ஓசை. ஜீவசக்தியான வாயுன்னு நம்ம வச்சுக்கலாம். அது எண்ணம்னு சொல்லலாம். சப்தம்ன்றது எண்ணம்னு சொல்லலாம். சப்தமும் சக்தியும் ஒன்றே ஆகும்.
இரண்டும் வேறல்ல. சரி, சக்தி இல்லாவிட்டால் பேச்சும் மூச்சும் இல்லை. அந்த அந்த நிலைமைக்கு பேரு தான் சமீரன். எப்போ அதுதான் வந்து நம்ம சமீரன் சொல்றது. சமீரன் கடந்து போகும்போது அந்த அடக்கம் அப்படின்னு சொல்றது, அது வந்து சக்தி சக்தி தன்னுக்குள்ளே அடங்கும் போது தான் அந்த சமீரன்ன்றது வெளிப்படும் என்று சொல்வது. அதுதான் நம்ம வந்து தூங்கும் சமயத்துல வந்து அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சமீரன்ற கதி தான் ஓடிட்டு இருக்கு. சக்தி வெளியில் சலிக்காமல் அது உள்ளில் கதாகதம் செய்கின்ற நிலைமை. ஓசை தன்னில் தான் அடங்கி இருக்கிற அந்த நிலைமை, தான் மட்டுமாய் இருக்கின்ற அந்த நிலைமை. அதுதான் வந்து சிவம் சொல்றது. அதுதான் வந்து முற்றுன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு அப்பா வந்து ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்லியிருப்பாரு. சாண்டோ ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் கையை வந்து மடக்க முடியாது. ஒரு 5-10 பலவான்கள் சேர்ந்தாலும் வந்து அவர் கையை முயற்சி பண்ணாலும் வந்து மடக்க முடியாது, அவ்வளவு பெரிய பலவான். ஆனா ஒரு 5 வயசு குழந்தை அவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஈஸியா அவரோட கையை வந்து மடக்கிடுது. எதனால? சக்தியாகிய சப்தம் தன்னில் அடங்குகின்றது. அப்போ சப்தம் இல்லை என்றால் யாதொரு நிலைமையும் இல்லை. அவருக்கு வந்து சத்த பணம் மாதிரி தானே, அப்படிதான் அவர் இருக்காரு. ஈஸியா குழந்தை பண்ணிட்டு போயிடுது. அதனால் சப்த ரூபமாய் இருக்கின்ற ஸ்திரீயே, சப்த ரூபமாய் இருக்கிறது ஸ்ரீயா இல்ல புருஷனான்னு சொல்லி அப்பா கேட்கிறாரு. கண்டிப்பா நம்ம பார்த்த மாதிரி வந்து சக்தியே சப்தம், அதுவே பெண், அதுவே ஸ்திரீ, அது ஸ்திரீ ஆகும். சரி, அப்போ இந்த இடத்துல பெண் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது உண்டாவதற்கு வேண்டிய ரூபம் எது அப்படின்னு கேட்டோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாக்கு இல்லையா? ஸ்திரீ ஆகிய சப்தத்தை உண்டாகுவதற்கு காரணமாய் இருக்கின்ற ரூபம் நம்முடைய நாவு. ஆததால் தான் அதை ஸ்திரீ என்று நாம் வந்து சொல்வதற்கு காரணம். அந்த சப்தத்திற்கு சரஸ்வதி என்று பெயர். அந்த நாவிலிருந்து எழும் சத்தத்திற்கு சரஸ்வதி என்று பெயர். அப்போ மகள்னா யாரு? இதுலயே நமக்கு வரிசையா நம்ம பார்க்க போறோம். மகள்னா யாரு, சம்சாரம்னா யாரு. இப்போ மகள்னா யாரு அப்படின்னா, இந்த நாவு பிரம்மாவில் இருந்து உற்பத்தி ஆனதால் இந்த நாவு பிரம்மாவிற்கு மகளாகின்றது. ஆதலால் ஆகும் பிரம்மாவிற்கு சரஸ்வதி மகள் என்று கூறுவது. அப்போ சம்சாரம் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய மகளை, அதாவது வந்து சரஸ்வதியை வேலை செய்ய சொல்ற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து சம்சாரம். அப்போ சிஷ்யருக்கு இன்னொரு டவுட் வருது. அதாவது வந்து மகளை வேலை செய்ய சொல்லிட்டு அது சம்சாரம் எப்படி சொல்ல முடியும்? எனக்கும் தான் ஒரு குழந்தை இருக்கு, நான் வேலை சொல்லிட்டு அது சம்சாரம் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சிஷ்யர் கேட்கிறாரு. அதுக்கு அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம செய்யற மாதிரியே ஒரு வேலையை வந்து ஜஸ்ட் வெறும் சொல்லால அது செய்யல, பிரம்மா வந்து புணர்ச்சி பண்ணி தான் வந்து வேலையை வாங்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்படி அது வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் தூங்கும் போது யாதொரு சப்தமும் இல்லை, அதாவது எண்ணம் இல்லை, அதனால அவருக்கு மனம் இல்லை, அதனால அவருக்கு கேட்கறதுக்கோ அறிவதற்கோ முடிவதில்லை. எனில் தான் என்ற தந்தை அதாவது இல்லை, அகங்காரம்ன்ற ஒரு நிலைமையே அங்க இல்லை. அதனால மகள் வந்து பிறக்கிறது இல்லை, ஏற்கனவே பார்த்த மாதிரி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு கையை மட்டும் நம்ம அசைச்சாலோ இல்ல தட்ட முயற்சி பண்ணாலோ அங்க இருந்து ஓசை வருவது இல்லை. 2 கையும் நம்ம அடிக்கணும், அந்த ஃபோர்ஸ் 2 இடத்துலயும் பட்டா மட்டும்தான் ஓசைன்றதே வந்து உருவாகுது. அப்போ நான் என்கிற பிரம்மா புணர்ச்சி செய்து உண்டாகும் பேச்சாய் இருக்கின்ற வேலை வந்து உபயோகிக்கின்றது. அதாவது வந்து நாக்க மேலும் கீழும் தட்டி சப்தம் உண்டாக்கி அதன் மூலியமா வந்து பேச்சு அப்படின்ற வந்து ஒரு செயலை வந்து பிரம்மா வந்து நிகழ்விக்கிறாரு. இது வந்து புணர்ச்சி, அதாவது சம்யோகத்தினாலதான் வந்து விளைவிக்கப்படுகிறது. இது சம் என்றால் அது, அப்படி இல்லைன்னா அவள் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகம் என்றால் சேர்க்கை. இது அதாவது வந்து புணர்ச்சி செய்து மேலும் கீழும் தட்டி சத்தம் எழுப்பி அதன் மூலியமாக ஒரு எண்ணத்தை வந்து பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அது வந்து நமக்கு வந்து உபயோகமா இருக்கு. அப்போ தாய் அப்படின்னா யாரு? இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மகள் பார்த்துட்டோம் இல்லையா, அதே மாதிரி சம்சாரமும் பார்த்துட்டோம். அப்ப தாய்னா யாரு? தாயின்றது எப்படி இதை சொல்றாங்க அப்படின்னா, சத்தம் இல்லை என்றால் யாதொன்றும் இல்லை,
சப்தம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம எண்ணம்னு வச்சுக்கலாம். எண்ணம் இல்லைன்னா நம்ம எதனா பேசுவோமா? எண்ணம் இருந்தாலுமே நமக்கு அகங்காரம் வெளிப்பட்டா மட்டும்தான் நம்மளால பேசவே முடியும். சத்தம் இல்லை என்றால் யாதொன்றும் இல்லை. சத்தம் இல்லை என்றால் நான் என்ற நிலைமை கூட இல்லை. அதான் சொல்லணும். சத்தம் இல்லைன்னா அகங்காரம் கூட அங்க அந்த அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம தூங்கும் போது சப்தம் வந்து நமக்கு கேட்கறதும் இல்லை, உணர்படுவதும் இல்லை. அப்போ நான் என்ற நிலைமை சப்தத்தில் இருந்து உண்டாகின்றது. எனவே தான் அதனால தான் சப்தம் தாய் என்று சொல்ல காரணம். அப்ப தங்கைன்னு நம்ம சொல்றோமே, அப்ப 4 நிலைமையில 3 நிலைமை பார்த்துட்டோம். தங்கை அப்படின்னு சொல்றது சப்தத்தில் இருந்து நான் முதலில் உண்டாகின்றது. நம்ம தூங்கிட்டே இருக்கோம், விழிச்சதும் போது ஒரு எண்ணம் தான் முதல்ல வந்து தோன்றுது இல்லையா? எண்ணம் தோன்றதுக்கு அப்புறம் தான் ஏதாவது நம்ம பேசணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா சப்தமா அது வெளிப்படுது நான் மூலியமா. அதனாலதான் இங்க சொல்றது சப்தத்தில் இருந்து நான் முதலில் வெளிப்படுறது, நான் என்ற அகங்காரம் முதலில் வெளிப்படுறது. அதன் பின்பு சப்தம் உண்டானதால் அது வந்து தங்கை அப்படின்னு சொல்ல காரணம். இதுதான் வந்து உண்மையா வந்து வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வந்து அனுபவசாலிகள், அதாவது மகா ஞானிகள் வந்து இப்படி எழுதியிருக்காங்க. இதை தப்பா புரிச்சுக்கிட்டு உலகத்தார் வந்து தப்பா வந்து அபிமானித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இதனுடைய உண்மை தத்துவத்தை அறியாது உலகில் மக்கள் யாதொரு ஞானமும் இல்லாமல் தான் பண்டிதன், நான் வந்து ஒரு பெரிய ஆளு, நல்லா படிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. இதுல வந்து சிவவாக்கியரோட பாட்டு, இந்த பாட்டை சொல்லி இதுல முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சிவவாக்கியரோட பாட்டு ஒண்ணு இருக்கு, ரொம்ப அருமையான பாட்டு. சட்டையிட்டு மணி துளக்கும் சாத்திர சழக்கரே, புஸ்தகத்தை மத்த வைத்து போதும் ஓதும் பொய்யரே, நிட்ட ஏது ஞானமேது நீ இருந்த அச்சரம், பட்டை ஏது சொல்லிரே பாதக கடபரே. சட்டையிட்டு, அதாவது சட்டைன்னா நம்ம அதாவது வந்து பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு அவங்களுக்கு ஒண்ணு ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டை போடுவாங்க. ஒரு சில இடத்துல செந்நிறத்துல போடுவாங்க, சிவப்பு கலர் சட்டை போடுவாங்க, ஒரு இடத்துல மஞ்சள் கலர், ஒரு இடத்துல பச்சை கலர், அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதான் சட்டையிட்டு. மணி துளங்கினா மணிமணியா போட்டுப்பாங்க. பார்த்தனா வந்து டிசைனா அடுக்கடுக்கா மணி போட்டிருப்பாங்க. தலையில மணி இருக்கும், கையில மணி இருக்கும், கால், அதான் வந்து அவர் குறிப்பிடுறாரு. சட்டையிட்டு மணி துளக்கி சாத்திர சழக்கரை அப்படின்னு சொல்றாரு. புஸ்தகத்தை மெத்த வைத்து போதம் போயும் பொய்யரே. புத்தக படிப்பு மட்டும் வச்சுக்கிட்டு அனுபவம் இல்லாத ஒரு படிப்பு மட்டும், வெறும் வார்த்தையால, வெறும் ஏட்டுச்சுரக்கா மட்டும் வச்சுட்டு அதன் மூலியமா வாதம் பண்ணுவாங்க, அதன் மூலியமா பேசுவாங்க. பட்டினத்தா சொல்ற மாதிரி ஆதி என்பார் அந்தம் என்பார் அப்படி இப்படிலாம் வந்து கதை விடுவாங்க. ஆனா உண்மை என்னன்றதை அறியாம போயிடுவாங்க. நிட்ட ஏது ஞானம் ஏது நீ இருந்த அச்சரம், பட்டை ஏது சொல்வீரே பாதக கடபரே. பட்டையெல்லாம் போட்டுட்டு நீ என்னதான் அச்சரத்தை சொன்னாலும், இல்ல அந்த நிலைமையில இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அது வெறும் பாவனையா மட்டும்தான் இருக்குமே தவிர அது பரிபூர்ணமா மாறாது. பரிபூர்ணமா மாறணும் அப்படின்னா நம்ம செய்யற அந்த ஏககதி சமீரன் கதியா மாறணும். சமீரன் கதி இறைவனோட போய் சேரணும். இப்படி சொல்லி நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஐயா, ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்த வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் பிரம்மானா யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதுல நம்மளுடைய ஜடமாக இருக்கக்கூடிய இந்த அகங்காரம் தான் பிரம்மா, அது மனமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவிலிருந்து உண்டானது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருந்தார். நாம இதனால் வரைக்கும் பிரம்மான்னு சொல்லி யாரோ ஒரு தெய்வம் மனிதனுடைய ரூபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அது அகங்காரம் தான், இந்த ஜடம் தான் அப்படின்னு சொல்லும் போது பிரம்மாவுக்கு மனைவின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ ஒரு அகங்காரமாக இருக்கும்போது மனைவிங்கிறது எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்போ அதனுடைய விவரம் என்ன அப்படிங்கிறத இங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம வேதங்கள்ல அந்த பிரம்மாவான மனைவியானவர் வெவ்வேறு இடங்கள்ல பிரம்மாவுக்கு மகளாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிரம்மாவுக்கு மனைவியாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிரம்மாவுக்கு தங்கையாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிரம்மாவுக்கு தாயாகவும்
சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் அவங்க வர்ணிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய விவரம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அப்போ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒருத்தரோட ஏதோ ஒரு உறவு முறையில தான் இருக்க முடியும். ஒருவேளை அவங்க தாயாக இருந்து அப்புறமா அந்த தாயவே பிரம்மா திருமணம் செய்திருந்தாரு அப்படின்னு சொன்னா தாயாக இருந்தவர் இப்போது மனைவியாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை தங்கையவே திருமணம் செஞ்சிருந்தா தங்கையாக இருந்தவங்க மனைவியாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல மகளாக இருந்தவங்க மனைவியாக மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா ஒரே நேரங்கள்ல 2 உறவு முறை அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது. ஆனா இங்க 4 உறவு முறை வெவ்வேறு இடங்கள்ல அவங்க அனுபவத்துக்கு தகுந்தபடி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி நம்மளால நம்ப முடியும்? எப்படி இதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சாத்தியம்ங்கிறது இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம். வேதத்துல நிபுணர்களா இருக்கக்கூடிய அந்த வேத வித்வான்களாக இருக்கக்கூடிய அவங்க கூட இந்த டாபிக்கை நினைச்சு இன்றளவும் குழப்பம் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவகாரமா தான் இது இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த வார்த்தைகள் பின்னாடி போறது. அவங்க உறவு முறைகள்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த உறவு முறைகளினுடைய அர்த்தம் என்னன்னு தெரியறது இல்லை. ஏதோ ஒண்ணு புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அந்த உறவு முறையை சொல்றாங்க. அந்த 2 நிலைமைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யத்தை நமக்கு உறவு முறைகளாக ஒரு எடுத்துக்காட்டா சொல்லி அவங்க புரிய வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா நாம என்ன நினைச்சிட்டோம், பிரம்மான்னு சொல்லி ஒரு புருஷன் இருக்கிறதாகவும் சரஸ்வதின்னு சொல்லி ஒரு ஸ்திரீ இருக்கிறதாகவும் நினைச்சு நாம எப்படி இங்க மனிதர்களுக்குள்ளார உறவு முறைகளை வச்சிருக்கிறோமோ அதே போல உறவு முறைகளை அந்த 2 அபிமானம் வச்சிருக்கக்கூடிய ஸ்திரீ புருஷர்களுக்கும் இருக்கிற மாதிரி நாம கற்பனை செஞ்சு பார்க்கிறோம். ஆனா அது ஒத்து வர மாட்டேங்குது. ஆனா உண்மையிலே வேத சாஸ்திர புராணங்கள் எதுவுமே பொய்யாகிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அனுபவஸ்தர்களால் எழுதப்படக்கூடியது. அது நிச்சயமாக பொய்யாக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அது பொய்யாக தோற்றம் அளிக்குதுன்னு சொன்னா அது நம்மளுடைய புரிதலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்ம பிரம்மாவை அகங்காரமா இருக்கக்கூடிய பிரம்மாவை நாம ஒரு மனிதன் அபிமானிச்சோமோ அந்த மாதிரி இப்ப இங்க சரஸ்வதி யாருங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப சரஸ்வதியை பத்தி வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த 2 நிலைமைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் என்னங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த ஜடமாக இருக்கக்கூடியது பிரம்மா அப்படின்னு சொன்னா அப்ப சரஸ்வதி யாரு? இத வேதங்கள்லயே சில இடங்கள்ல சரஸ்வதியை பத்தி சொல்லக்கூடிய சில வாக்கியங்களை கவனிச்சு பார்த்தா தெரியும். ஒரு சில இடங்கள்ல வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சில இடங்கள்ல வாணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சில இடத்துல சரஸ்வதிங்கிறாங்க, ஒரு சில இடத்துல வசனம்ங்கிறாங்க, ஒரு சில இடத்துல பாரதிங்கிறாங்க, ஒரு சில இடத்துல பாஷாங்கிறாங்க, ஒரு சில இடத்துல வச அப்படிங்கிறாங்க. இப்படி வெவ்வேறு கோணங்கள்ல அதை சொல்லப்பட்டு தான் வந்திருக்குது. அதுல வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அதை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது சப்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த வசனம் வசா இதெல்லாமே சப்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அது வாக்கு அப்படிங்கிறது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இந்திரியம். அது நாவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாக்கை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஒரு கெட்ட விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா கெட்ட வாக்கு, கெட்ட சரஸ்வதி அப்படின்னு சொல்றோம். நல்ல விஷயங்களை சொன்னா நல்ல வாக்கு, நல்ல சரஸ்வதி அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க பேச்சாக இருக்கக்கூடிய சப்தத்துக்கு நாம சரஸ்வதிங்கிறத அடையாளப்படுத்தி ஒரு பாமர மக்கள் கூட சொல்றத நம்மளால கவனிக்க முடியுது. அப்ப நாவை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்க சரஸ்வதியை அங்க உதாரணமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா சரஸ்வதியை பத்தி பேசும்போதெல்லாம் இந்த நாவு, வாக்கு, வசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தங்களை குறித்து அங்க உதாரணமாக எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இதுலேருந்து கவனிச்சு பார்த்தா தெரியுது, நம்ம இருக்கக்கூடிய நாவு அப்படிங்கிற நாக்கே அங்க சரஸ்வதியாக இருக்கிறதா அங்க வேதங்கள்ல ஒரு வர்ணனை அங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஸோ அதோட நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அந்த நிலைமைகளோட சப்தம், நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நிலைமைகள்ல நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒருவேளை இந்த அந்யோன்யம் சரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த நாவு தான் இப்ப சரஸ்வதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படிதான் வசனம், வசா, வாக்கு அப்படின்னு சொல்லி வர்றதுனால நாக்கு தான் சப்தத்துக்கான ஒரு இந்திரியம்ங்கிறதுனால இந்த நாக்கு தான் சரஸ்வதி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த நாவு எங்கிருந்து உண்டாயிருக்குது? இந்த உடம்புல இருந்து. இந்த உடம்புங்கிறது என்ன?
அது பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம். அப்போ பிரம்மான்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் இல்லைன்னா நாக்குங்கிறது உண்டாக வாய்ப்பு இல்லை. அப்போ நாக்கை உண்டு பண்ணது யாரு? இந்த உடம்பு தான். அப்போ இந்த உடம்பு தான் நாக்கை உண்டு பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னா அந்த நாக்கு இந்த பிரம்மாவாக இருக்கக்கூடிய உடம்பிற்கு மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அடையுது. ஏன்னா இவர் தான் அவங்கள உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அதனால மகள் அப்படிங்கிற ஸ்தானம்ங்கிறது உண்டாகுது. ஏன்னா அவங்களுடைய குழந்தை அது. இப்ப குழந்தைனா அதுல ஆண் குழந்தையாவும் இருக்கலாம், பெண் குழந்தையாவும் இருக்கலாம். அது ஏன் பெண் பாலினமாக அதை வர்ணிக்க வேண்டியதா இருக்குது? ஒரு உடம்புல இருந்து நாக்கு உற்பத்தி ஆயிடுச்சு, ஏன் அந்த நாக்கு ஆண் பாலாகவே வர்ணிச்சிருக்கலாமே, மகனாக சொல்லியிருக்கலாமே. சரஸ்வதி அது மகன், பிரம்மாவனுடைய மகன்னு சொல்லாம ஏன் மகள்னு சொல்ல வேண்டியதா இருக்கு? ஏன் ஒரு பெண் பாலை அங்க உணர்த்த வேண்டியதா இருக்குது அப்படின்னா அது சப்தத்தினுடைய சுவாபமே ஸ்திரீ தன்மை தான் அது. ஏன் அப்படின்னா எப்போ நம்ம சப்தமானது உண்டாகுதோ அப்பதான் இந்த சக்தியாக இருக்கக்கூடிய மனமும் வெளியில வியாபிக்க ஆரம்பிக்கும். நாம நைட்டு தூங்கிட்டு இருக்கிறோம், நமக்குள்ளார ஒரு அலாரம் கிளாக் இருக்குது, தூக்கம் போதும் எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்தம் தட்டணும், அப்பதான் நம்ம எந்திரிப்போம். இல்லைன்னா தூங்கிட்டே இருப்போம். வெளியில இருக்கக்கூடிய அலாரம் கிளாக் அது நாமளாக வைக்கிறது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அலாரம் கிளாக் அது சார்ஜ் ஃபுல்லான உடனே அது உள்ளுக்குள்ள சப்தத்தை தட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தான் சொல்லக்கூடிய ஈஸ்வரனால அந்த சப்தத்தை தட்ட செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சப்தம் தட்டலை அப்படின்னா சக்தியினுடைய வெளிப்பாடு, மனதனுடைய வெளிப்பாடுங்கிறது அங்க இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மனம் எங்கிருந்து வெளியில வருது, எதனால வெளியில வருது அப்படின்னா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மனமானது சப்தத்தினாலதான் வெளியில வருது. அப்போ சப்தம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா அங்க மனதனுடைய வெளிப்பாடும் கிடையாது. மனசை பத்தி நம்ம நினைக்க கூட முடியாது. அதனாலதான் சப்தம் இல்லையில் சக்தி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அதே மாதிரி ஒருத்தருக்கு மனம் வெளிப்படுது, முழுவதும் சக்தியை முழுவதும் தீர்த்துட்டாரு, அவரு ரொம்ப வயசாகி போய் சக்தியற்று படுத்த படுக்கையே கிடக்கிறார். அவருக்கு சக்தி கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல அவரால் ஏதாவது பேச முடியுமா? நாம என்ன சொல்லுவோம்? பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு மூச்சு. அப்போ இந்த சப்தம் அப்படிங்கிறது இல்லைனாலும் அங்க சக்தியினுடைய செயல்பாடுங்கிறது இல்லாமல் போயிடும். சக்தியினுடைய செயல்பாடு இல்லை அப்படின்னாலும் அங்க சப்திக்கிறதுக்கு முடியாம போயிடும். அப்ப மனம் சரியாக வேலை செய்ய முடியாத பட்சத்துல சப்திக்கவும் முடியாது. தூங்குகிற சமயம் கூட மனம் அடங்கி இருக்கும்போது நம்மளால சப்தம் செய்ய முடியாது. அப்போ சக்தி இல்லையில் சப்தம் இல்லை, சப்தம் இல்லையில் சக்தி இல்லை. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சக்தி ஈக்குவல் டு சப்தம் அப்படிங்கிறது தான் ஆன்சரா வருது. இது ரெண்டும் ஒண்ணுதான். சக்தி எப்போ ஒரு பொருள் இல்லைன்னா இன்னொரு பொருள் இல்லையோ அப்ப அது ரெண்டும் ஒரே பொருள் தான் அர்த்தம். அது அந்த சூழ்நிலைகளுக்கும் அது செய்யக்கூடிய குணாதிசயங்களுக்கும் தான் ஒரு தனித்தனி பெயரா இருக்குமே தவிர அது ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ ஜீவசக்தியான வாயுன்னு ஒண்ணு இருக்குது, மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஜீவசக்தியான வாயு வெளிப்படும் போது மாத்திரமே மனம்ங்கிற அவஸ்தை உண்டாகுது. ஜீவசக்தியான வாயு உள்ளில் அடங்கும் போது மனம்ங்கிற அவஸ்தை உண்டாகிறது இல்லை. ஸோ ஜீவசக்தியான வாயு இல்லையேல் மனம் இல்லை, மனம் இல்லையேல் ஜீவசக்தியான வாயு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஜீவசக்தியான வாயுங்கிறதே மனம் தான் அது. ஏன்னா இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா அது ரெண்டும் ஒரே பொருளாக தான் இருக்க முடியும். அது போலதான் இங்க சக்தியும் சப்தமும். அப்போ சக்தி அப்படிங்கிறத அது என்ன தன்மை அப்படின்னா 6ஆம் அத்தியாயத்துல சாமி ஸ்திரீ புருஷர்கள் பத்தி பேசும்போது புறத்தில் வசிக்கக்கூடியவர் அவர் புருஷனும், புறத்திலிருந்து அதாவது இந்த வீட்டிலிருந்து இந்த ஜடத்திலிருந்து புருஷ பிரகிருதியாக வெளியில் வியாபிக்கக்கூடிய ஸ்திரீ அது சக்தியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ சக்திக்கு அவர் ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை அங்க நிலைநிறுத்தி வச்சிருப்பாரு. ஸோ அதைத்தான் இங்க அந்த பிரம்மாவினால் உண்டாக்கப்பட்ட நாவுக்கு இங்க ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியினுடைய தன்மையை இங்க சாமி ஒப்பிட்டு பார்க்கிறார். அதனால தான் இங்க மகன்னு சொல்லாம அது ஸ்திரீ தன்மையோட அந்த சப்தமானது அது அதாவது புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகன்கிற ஸ்தானம் அடையாமல் அது ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடிய மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை அடையுது. ஸோ இதனால தான் பிரம்மாவுக்கு சரஸ்வதி மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அப்ப இந்த உடம்புல இருந்து நாக்கு உண்டாகிற இந்த ஒரு அனுபவத்தை கவனிச்சு பார்த்தவங்க
உடம்புங்கிறது என்ன? பிரம்மா. நாவுங்கிறது என்ன? சரஸ்வதி. அப்ப இந்த உடம்பாக இருக்கக்கூடிய பிரம்மாவினால் இந்த நாவு உண்டாக்கப்படுற இந்த நிலைமைக்கு அனுசரித்து பிரம்மாவுக்கு சரஸ்வதி மகள் அப்படிங்கிறத அவங்க அங்கே ஒரு ஸ்ருதிகளாக எழுதி வச்சிருந்தாங்க. அது இதே போலதான் மனைவி அப்படிங்கிற ஸ்தானமும். இப்போ அதே நாவாக இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதிய இப்போ வேலை வாங்கணும், பேச்சாக இருக்கக்கூடிய ஒரு சப்தத்தை உண்டு பண்ணணும். அதுக்கு இந்த அகங்காரம் இல்லாமல் அது முடியாது. நாம் ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பேச போகிறோங்கிறத முன்னாடியே நம்ம தீர்மானித்து வச்சுருக்கணும். இல்லைன்னா ஏற்கனவே நாம் அதை படித்து மனனம் செஞ்சு வச்சுருக்கணும். அந்த பதிவுல இருந்து நாம் ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறோம். சின்ன வயசுலேயே தாய்மொழி பழகியாச்சு. அந்த தாய்மொழியினுடைய அத்தனை எழுத்து உருக்களினுடைய அர்த்தமும் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதெல்லாம் பதிவுகளாக இருக்குது. பேசும்போது இந்த அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா அந்த பதிவுகள்ல இருந்து ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. நாமளும் சரளமாக அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல அகங்காரம் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா இங்கே பேச்சு ஸ்டக் ஆகிரும். அகங்காரம் அது பாட்டுக்கு செயல்பட இங்கே பேச்சானது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நாவாக இருக்கக்கூடிய நாக்கு மேலும் கீழும் அது தட்டி அந்த பேச்சாக இருக்கக்கூடிய தொழிலை செய்யறதுக்கு இந்த அகங்காரத்தினுடைய துணையும் அங்கே தேவைப்படுது. அப்போ நாவும் அகங்காரமும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பேச்சாக இருக்கக்கூடிய தொழிலை செய்கிறாங்க. அதனால இங்கே புணர்தல் அப்படிங்கிற வார்த்தை உண்டாகுது. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த செயல் செய்ய முடியும். ரெண்டு பேரும் தனித்தனியாக அந்த செயல் செய்ய முடியாது. யாரோ ஒருத்தர் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த செயலானது நடக்கிறது கிடையாது. இரண்டு பேரும் சேர்ந்தே செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறதுனால அது மேலும் கீழும் தட்டி அந்த சப்தமாக இருக்கக்கூடிய பேச்சாக இருக்கக்கூடிய அந்த தொழிலை செய்யும் பொழுது அவர் அங்கே மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தை அடைகிறாங்க. அப்போ நாமும் நமக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நாம சின்ன சின்ன வேலைகள் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அது போல அவர் அங்கே வாங்கிறது கிடையாது. அவர் அவரோட அந்த ஸ்திரீயாக இருக்கக்கூடிய சரஸ்வதியோட சேர்ந்து புணர்ந்து அந்த வேலையை செய்யறதுனால அங்கே மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தை அங்கே உண்டாகிறதா சாமி சொல்றாரு. ஸோ இந்த நிலைமைக்கு அனுசரித்து பார்க்கும்போது ஒரு சப்தம் எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத அனுசரித்து பார்த்த அதை கவனித்து பார்த்த அனுபவஸ்தர்கள் அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா அது புருஷனும், நாவாக இருக்கக்கூடிய சரஸ்வதி ஸ்திரீயும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சப்தத்தை உண்டு பண்றத இந்த நிலைமைக்கு அனுசரித்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி மாதிரி ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. அதனால இந்த நிலைமைக்கு அனுசரித்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பிரம்மாவுக்கு மனைவி ஆகிறாங்க, இவங்க சரஸ்வதிங்கிறவங்க அப்படிங்கிறது இங்க தெரிய வருது. அதே போல தாய் அப்படிங்கிற ஸ்தானம் எப்படி உண்டாகும்னா இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மாவானவர் சக்தியாக இருக்கக்கூடிய மனம் முதல்ல வெளிப்படாமல் அவரால் உண்டாக முடியாது. நைட்டு நாம தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு அகங்காரம்ங்கிறது வெளிப்படுறது கிடையாது. அகங்காரம்ங்கிற அந்த பிரம்மாவானவர் அங்க உண்டாகிறது இல்லை. எப்போ அவர் உண்டாவாரு அப்படின்னா சக்தியாக இருக்கக்கூடிய மனமானது வெளியில வியாபிக்கும் போது மாத்திரம்தான். அப்ப அந்த சக்தி அப்படிங்கிறது வெளியில வியாபிக்கல அப்படின்னு சொன்னா பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையே இருக்காது. அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையே இருக்காது. அப்ப இந்த அகங்காரத்தை உண்டு பண்ணினது யாரு? சக்தியாக இருந்த அந்த மனதனுடைய வியாபகத்தன்மை. அப்போ இந்த சக்தியாக இருக்கக்கூடிய மனதினால இந்த அகங்காரம் உண்டாகிறத வச்சு பார்க்கும்போது இந்த பிரம்மாங்கிறவர் புருஷன், அவரு ஆண் தன்மையில் இருக்கக்கூடியவர். ஸோ அந்த சரஸ்வதியினுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை அடையும் போது பிரம்மாவுக்கு சரஸ்வதி யார் ஆகிறாங்க அப்படின்னா தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தை அடைகிறாங்க. அப்ப மனதிலிருந்து அகங்காரம் உண்டாகக்கூடிய அந்த நிலைமையை அனுசரித்து பார்த்தவங்க பிரம்மாவுக்கு சரஸ்வதி தாய் தான். அந்த சரஸ்வதியினாலதான், அந்த சக்தியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியினாலதான் பிரம்மாவானவர் உண்டாயிருக்கிறாரு. ஸோ இந்த நிலைமைக்கு அனுசரித்து பார்த்தா அது தாயாக ஒரு வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் அது சம்பந்தமான ஸ்ருதிகளை அவங்க எழுதுறாங்க அனுபவங்களாக. இந்த தங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை எப்படி எதை வச்சு எழுதுனாங்க அப்படின்னா இந்த சக்தியாக இருக்கக்கூடிய தாயாராக இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதியிலிருந்து முதல்ல அகங்காரம் உண்டாகுது. அதுக்கப்புறமா தான் அந்த அகங்காரத்தை வைத்து நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறோம். வெளியில மற்றவரோட நம்ம கருத்துக்களை பரிமாற ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் பேச்சாக இருக்கக்கூடிய சப்தம் உண்டாகுது. தூங்கிட்டு இருக்கும் போது சப்தம் உண்டாகிறது கிடையாது. அகங்காரம் உண்டானால் மாத்திரமே சப்திக்க முடியுது. அப்போ முதல்ல சக்தியிலிருந்து அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா வர்றாரு.
அந்த பிரம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்தபடியாக பேச்சாக இருக்கக்கூடிய சப்தமானது உண்டாகுது. ஸோ இந்த நிலைமை அனுசரித்து பார்த்தா முதல் பிறந்த குழந்தை, சக்தியாக இருக்கக்கூடிய தாயாருக்கு முதல்ல பிறந்த குழந்தை பிரம்மாங்கிற ஒரு ஆண். அதுக்கு அடுத்ததாக பிறந்த குழந்தை அது பெண்ணாக இருக்கக்கூடிய சப்தம். அப்போ இந்த சப்தமும் இந்த அகங்காரமும் இங்க என்னவாகுதுன்னா அண்ணன் தங்கச்சி ஆகுது. அடுத்தடுத்து பிறக்கிறதுனால சகோதரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை வருது. ஸோ இந்த நிலைமை அனுசரித்து பார்க்கும்போது பிரம்மாவுக்கு சரஸ்வதி தங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகுது. ஸோ இப்படி தான் அவங்க வெவ்வேறான நிலைமையில அவங்க அந்த உறவு முறைகளை அவங்க பார்த்துருக்குறாங்க. ஸோ இதில் இரண்டு நிலைமைகளுக்கும் எந்த ஒரு உறவு முறையும் கிடையாது. ஆனால் அந்த உறவு முறை அந்த நிலைமைகள் அங்கே செயல்படுறதுக்கான ஒரு அந்யோன்யம்னு ஒன்று இருக்குது. அந்த இரண்டு பேருடைய பங்களிப்பு அந்த அந்யோன்யத்தில் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு உதாரணமாக அவங்க உறவு முறைகளை இங்கே உதாரணமாக எடுத்து கையாண்டாங்க. ஆனால் நாம ஏற்கனவே இதை ஆணாகவும் பெண்ணாகவும் சித்தரிச்சு வச்சிருந்ததுனால கூடவே இந்த உறவு முறைகளை அவங்க உதாரணமாக சொன்னதையும் வச்சு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டோம். அதனால இந்த வேத சாஸ்திராதிகள் மேலேயே நமக்கு ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு இது என்ன இப்படியெல்லாம் மாறி மாறி எழுதி வச்சிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு தோணுன விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம தப்பான ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு ஏற்படுறதுக்கு காரணமாயிடுச்சு. அதனால இங்க அனுபவம்னு ஒன்று வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எல்லாரும் சாமி மாதிரி அதை அனுபவிச்சு பார்த்துருந்தாங்கன்னா பிரம்மானா யாரு, சரஸ்வதினா யாரு, சக்தினா யாரு, சப்தம்னா எது, இதெல்லாமே அவ அனுபவிச்சு நம்ம புரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இங்க நமக்கு எந்த குழப்பமும் வராது. ஸோ இங்க நம்மளுடைய குழப்பத்துக்கு ஒரே காரணம் பிரம்மாவை புருஷனாகவும் சரஸ்வதியை ஸ்திரீயாகவும் இங்க பாவிச்சது தான். அதுபோக இந்த உறவு முறைகளையும் சேர்த்து நாம பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டோம். உண்மையாவே பிரம்மா அப்படிங்கிறது யாருன்னா அகங்காரமாகவும் ஜடமாகவும் இருக்கிறாரு. சரஸ்வதி அப்படிங்கிறவங்க நாவாகவும் சப்தமாகவும் அங்க சக்தியாகவும் இருக்காங்க. ஸோ இந்த நிலைமைகளுக்குள்ளார அந்த உறவு முறைகளை நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேத சாஸ்திரங்களை சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத நம்மளால சரியான வகையில புரிஞ்சுக்க முடியும். அப்படி அந்த அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்மகிட்ட இல்லாததுனால தான் நமக்கு புரிஞ்ச வகையில வேத சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டு இங்க சண்டை போடுறதுக்கும் காரணமா இருக்குது. இதை பத்தி அக்ஷராபியாசம் பத்தி பேசும்போது சாமி அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு, அனுபவம் இல்லாமல் நம்ம புஸ்தக படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வாக்குவாதத்துல ஈடுபட்டோம்னு சொன்னா அது ஒரு ரெண்டு நாய்களும் கடிப்பிடி போட்டுக்கிட்டு ரத்தத்தை வடிஞ்சுக்கிட்டு போறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் இப்போ உலகத்துல நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய சங்கதிகளா இருக்குது. அதனால தான் சாமி புஸ்தக படிப்பை நம்ப வேண்டாம், ஏற்க வேண்டாம், அந்த புஸ்தக படிப்பை தாண்டி நம்முடைய அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்தால்தான் அந்த புஸ்தகம் என்ன சொல்ல வந்திருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதைத்தான் இன்னைக்கு அவருடைய அனுபவத்துல இருந்து நமக்கு அதை புரிய வச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா பகிர்ந்துக்கலாம் ஐயா. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? சௌந்தர்யம்மா, தமிழ் சிற்பி ஐயா, ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் உங்களை கவனிக்கிறேன் நான். ஐயா உள்ளேன் ஐயா, ராமச்சந்திரன் உள்ளேன் ஐயா, ஆஜர். ஓகேங்கய்யா, சரிங்க, அப்ப நிறைவு பண்ணிடலாங்களா? ஐயா நிறைவு பண்ணிடலாங்க ஐயா. ஓகே ஓகே ஓகேங்க. அப்போ நாம உபதேசம் வாங்கும் போது நாம செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சத்திய வாசகத்தை எப்பவும் நினைவிலே வச்சிருக்கணும். மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாம செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாசகத்தை காப்பாத்துறதுக்கு எல்லா நேரங்களிலுமே இந்த சதா அபியாசத்தை மேற்கொண்டு அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதியை வருவிச்சு. நமஸ்காரம் தமிழ் சிற்பி ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். சிற்பி ஐயா
ஆமா தமிழ் சிற்பி ஐயா, ஆமாங்க, சொல்லுங்கய்யா. தமிழ் சிற்பியா, சொல்லுங்கய்யா. நீங்க சொல்லும் போது நீண்ட நாட்கள் ஆகிவிட்டு சொல்லிட்டீங்க. அதுல சின்ன கரெக்ஷன் பண்ணலான்னு அடியே நினைக்கிறேன். சார் சில மாதங்கள் ஆகிவிட்டன என்றால் சரியாக இருக்குமோ என்னவோ தெரியல. அதுதான் உண்மைதான். அது கொஞ்சம் வேலையா இருந்தது. காரணம் என்ன ஐயா? அது கொஞ்சம் சொந்த இதுயா, கொஞ்சம் வேலைப்பாடுகள். ஆமா ஆமா, அது கொஞ்சம் மைண்டே ஒரு சரியில்லாம இருந்தது, மனநிலை. அதனால இப்ப 1ஆம் இருந்து இப்ப தொடர்ச்சியா பண்ணணும்னு இருந்தா அது இன்னைக்குதான் கண்டினியூ, இன்னிலிருந்து கண்டினியூ. சந்தோஷங்க, சந்தோஷம். நானும் அது கோயம்புத்தூர் வரணும்னு இருந்தேன், ஆனா முடியல. சரி பண்ணலாம். பரவாயில்லைங்க. சரி. இப்பதான் நம்ம எல்லாம் சந்திச்சுக்கிறதுக்கு தான் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்குல்ல, இதுல சந்திச்சாலே போதும். இல்ல எதுக்குன்னா அந்த மௌனம் பண்றீங்கல்ல, ஆமாங்க. அது கண்டினியூ பண்ணணும் தான். அதுதான். சரிங்க, ஓகேங்க, சரிங்க, சந்தோஷங்க. ஓகே, ஆத்ம நமஸ்காரங்க. வணக்கம். சரிங்க. அப்போ நாம செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சத்திய வாசகத்தை அதை காப்பாத்துறதுக்கு நமக்கு தேவையான அந்த சமீரணங்கிற கதையை வருவிக்கிறதுக்காக எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே மேலும் கீழும் அபியாசம் செஞ்சு அந்த கதி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக நாம் எல்லாரும் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.